ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தானா. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. என்ன சாதனை செஞ்சாரு? பெப்பரப்ப அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள பட்டாவட்டி டவுசருக்குள்ள கை விட்டு வெளி காட்டுவார். ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி. துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளவு வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாம சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு, மலேரியா இது மட்டும்தான் பேசுறாரு. அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. நம்முடைய துரதிருஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில ஒருவரை பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தா பரவாயில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரியல. யாராச்சும் நீங்க மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டா அந்த கார்ல கண்ணாடி ஏத்திக்கிட்டு ஸ்டைலா பாக்குறது, என்னன்னு பாக்குறது, இப்படி பாக்க தான் பண்றாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, அதனால பேச தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு பேசணும். திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்கிறாங்க. இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, 2026 தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க. உங்களை பணி செய்ய சேவகனா உங்களை மாத்துங்க. உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும். நம்முடைய தரப்புல மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க. முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்க எல்லாம் தேர்வு பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணி செய்வாங்க. உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க.